எதிரிகளை தன்மையப்படுத்தும் ராசிகள் அப்படின்னு கால புருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. தன்மையப்படுத்தல் அப்படின்னா எதிரிகள் இல்லாத ஆளே கிடையாது. ஆனால் எல்லாருமே எதிரியா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஆனால் எதிரிகள் எது சொன்னாலும், அதாவது ஒரு நபர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உண்மையே சொன்னால் கூட சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் பொய்யே சொன்னால் கூட அந்த எதிரி கூட அடங்கி போயிடுவாங்க. ஐயோ அவர் பேசினார்ப்பா, பெரிய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நடைமுறையில் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது சில ராசிகளுக்கு தான் கடவுள் வரப்பிரசாதமாக கொடுத்துருக்காரு. அவங்க பேசினா உடனே அவங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்களாக இருந்தால் கூட அந்த ராசி எடுபடும். அது யோகம் சில பேருக்கு தான், சில ராசிகளுக்கு தான் கிடைக்கும். அது எந்தெந்த ராசினா மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகர ராசிகள். இந்த ராசிக்கெல்லாம் பொதுவாக 2ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் பேச்சு வன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எடுபடணும்லே, அந்த எடுபடுறது இந்த ராசிகளுக்கு அவங்க எதிரியாக இருந்தால் கூட அப்படியே ஒரு நிமிஷம் அடங்கி போயிடுவாங்க. அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க கண்டிப்பாக எல்லா வகையிலையும் வெற்றி பெறுவார்கள்.